என்ன விஷயமா வந்திருக்கீங்க? குடும்ப பாசத்தால உங்க வாழ்க்கையே பாழாயிடுமோன்னு பயந்த அதே குடும்ப பாசம் உங்களை மனுஷனாக்கிடும். எங்க உங்க தங்கச்சியை நீங்க காப்பாத்தலனா அவங்க தற்கொலை பண்ணிருந்திருப்பாங்கல்ல. இங்க எத்தனை பேர் உங்க அப்பாவோட ஆட்சியால தங்கச்சி எழுந்திருக்காங்க தெரியுமா? அம்மாவை எழுந்திருக்காங்க தெரியுமா? மீட்டிங் போறவங்க ஆளையே காணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே உங்க அப்பா ஆட்சி எதிர்க்கணும்னு மனசுக்குள்ள வெறி. வெளியில சொன்ன உங்க நாக்கு இருக்காது, சொன்ன உங்களோட குடும்பம் உயிரோட இருக்காது. நீங்க எங்களுக்காக எதுவுமே செய்ய வேண்டாம், முன்னாடி நில்லுங்க. பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்க பின்னால வருவாங்க. கேங்க குடும்பத்துக்காக உங்க அப்பாவை எதிர்த்த நீங்க எங்க அரசியல்ல எதிர்க்க கூடாது. ஒரு தடவை உங்க அப்பாவை எதிர்த்து ஜெயிச்ச நீங்க மறுபடியும் ஜெயிக்கலாங்க. இளைஞர்கள் நாம நினைச்சா இந்த நாட்டுல நல்லாட்சியை ஏற்படுத்தலாங்க. கொலவெறி பிடிச்ச உங்க அப்பாவோட ஆட்சிக்கு சமாதி கட்டலாங்க. வாங்க. எழுக எழுக புயல் போல் எழுக இந்தியனே, இரவை இழுத்து இன்னொரு சுதந்திரம் காணுங்களே. தேச படம் முழுக்க சிலந்திகள் அலையுதம்மா, ஊழல் பூனைகளோ ஊருக்குள் திரியுதம்மா. எரிமலை வெடிக்கணும், புது யுகம் பிறக்கணும். எழுக எழுக புயல் போல் எழுக இந்தியனே, இரவை இழுத்து இன்னொரு சுதந்திரம் காணுங்களே. பழைய சாக்கடைகள் போகட்டும், புதிய ரத்தம் கொஞ்சம் பாயட்டும். சாயம் போன கொடி போகட்டும், சக்தியுள்ள கொடி ஏறட்டும். இனி ஒரு தலைமுறை ஆயுதம் எடுக்கட்டும், புதுயுகம் வரும் வரை போர்க்களம் சிவக்கட்டும். தேசம் காக்கும் வேளையிலே தீயாய் எறிவோம் தோழர்களே. எரிமலை வெடிக்கட்டும், சிறைகளை உடைக்கட்டும். எழுக எழுக புயல் போல் எழுக இந்தியனே, இரவை இழுத்து இன்னொரு சுதந்திரம் காணுங்களே. புலிகளே சேருங்கள், இழக்க ஒன்றுமில்லை வாருங்கள். நாடு காக்கும் இந்த யாகத்தில் ரத்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்கள். பூக்களின் சோலையில் பேய்களின் தாண்டவம், சிங்கத்தின் வீதியில் நரிகளின் உற்சவம். கட்சி என்ற போர்வையிலே கம்பெனி இங்கு நடக்குதடா. திரைகளை கிழித்திட தெருவுக்கு இழுத்திட. எழுக எழுக புயல் போல் எழுக இந்தியனே, இரவை இழுத்து இன்னொரு சுதந்திரம் காணுங்களே. தேசப்படம் முழுக்க சிலந்திகள் அலையுதம்மா, ஊழல் பூனைகளோ ஊருக்குள் திரியுதம்மா. எரிமலை வெடிக்கணும், புதுயுகம் பிறக்கணும். எழுக எழுக புயல் போல் எழுக இந்தியனே, இரவை இழுத்து இன்னொரு சுதந்திரம் காணுங்களே. நான் இந்த நாட்டுக்கு நல்லதான் செஞ்சேன், நான் இந்த ஜனங்களுக்கு நல்லதான் செஞ்சேன். டேய் கௌரி ராஜா, என்னடா நல்லது செஞ்ச? செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினேலேன்னு நான் தெரியாம பாடிட்டேன்டா. எப்படி திருட்டு புயல்க பதவிக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஒருவனுக்கு சோறு இல்லைன்னா இந்த உலகத்தையே அழிக்க சொன்னேன். நீ ஊரெல்லாம் அழிச்சு நீ ஒருத்தனே சாப்பிடுறியா? உருப்படுவியாடா? ஒன்ன மாதிரி பாவங்களை கண்டா காலாலே மிதிக்க சொன்னேன், காரி துப்ப சொன்னேன். டேய் இப்ப உன்னை நான் மிதிக்கணும்,
உன் மூஞ்சில காரி துப்பணும். ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாங்க. ஐயா பெருந்தலைவரே நீங்களா? நீதான் இப்ப முதல் மந்திரியான்னு. ஆமாங்க ஐயா, நான் தான் இப்ப முதல் மந்திரி. உங்களுக்கு எது வேணும்னாலும் கேளுங்க, நான் தர்றேன். எனக்கே லஞ்சம் கொடுக்க பாக்குறியா? அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு. ஐயா பாரத நாடே இப்பெல்லாம் இப்படித்தான் பழகி போச்சு. நீங்க சுதந்திரமா லஞ்சம் வாங்கத்தான் நாங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தோமான்னு. மக்களுக்கு சேவை செய்யறவன் அந்த பதவிக்கு வரணும்னு. உன்ன மாதிரி ஊதாரிங்க இந்த பதவிக்கு வரக்கூடாதுன்னு. அப்பதான் இந்த நாடு உருப்பிடும்னு. ஐயா வணக்கம் ஐயா. கவிதை தாத்தா, உனக்கு இதெல்லாம் தேவை தாத்தா. நாட்டுக்கு சேவை செய்யறோம்னு நினைச்சு உன் மாதிரி பட்டங்கள்லாம் நாட்டுக்கு சேவை செய்யறேன்னு நாட்டையே நாரடிச்சீங்கள பாவீங்களா. பகுத்தறிவையை அடங்கு வச்சுட்டீங்களே, சுயமரியாதையை சுத்தமா விட்டுட்டீங்களே. நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா? பதவியா பதவி? மனுஷனுக்கு ஒரு யோகியதை வேண்டாம் வெங்காயம். கௌரி தாத்தா, பதவி உன்னை தேடி வரணும். பதவியை தேடி நீ நாய் மாதிரி அதைய கூடாது. தெளிச்சு பயன். நான் திருடல, நான் திருடல. எந்த பயனும் என்ன ஏமாற்ற முடியாது வெங்காயம். மொழிய பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். நீ சரியான முழு திருடன். ஐயா அண்ணா. ஆமாம், குண்டால தேட நாடு கெட்டு போய்விட்டது என்று ஐயா சொன்னதை கேட்டேன். ஐயாவோட சிந்தனைகளை செயல்படுத்தத்தான் நான் தேர்தலை நின்றேன், பதவிக்கு வந்தேன். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் நீங்க செய்யும் அநியாய மக்களுங்களை என்றால் எதையும் தாங்க முடியவில்லை. அண்ணா என்ன அடிச்சிடாதீங்க. கனவா? கனவுல கூட இந்த அரசியல்வாதிக்கு வரக்கூடாது. அப்பா ஹலோ, தினத்தந்தியா? இன்னைக்கு நான் தானே முதன் மந்திரி. அப்பா தேங்க்யூ. ஹலோ தினகரனா? இன்னைக்கு நான் தானே முதன் மந்திரி. அப்பா தேங்க்யூ. தினமணியா? இன்னைக்கு நான் தானே முதன் மந்திரி. ஓ தேங்க்யூ. ஹலோ ஹிந்துவா? டுடே ஐ கௌரிராஜன் சீஃப் மினிஸ்டர். அம்மாடியே தேங்க்யூ. அப்பா நாளைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் பிரச்சனை இல்லை. அம்மா ஹலோ, நான் தான் சிஎம் பேசுறேன். யாரு? டில்லியில இருந்து ரமேஷ் அஸ்ரானியா? எப்படிப்பா சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கட்டும். உங்க மாநிலத்தில் இருக்கிற இளைஞர் கட்சிக்காரங்க உன் பேர்ல ஊழல் புகார் கொடுத்துருக்காங்க. ஜனாதிபதி அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. சிஎம் என்கிட்ட கேட்டாரு, நான் அப்படி இப்படி சொல்லி மழுப்பிருக்கேன். நீ கேர்ஃபுல்லா இரு, இல்ல உன் பதவி போயிடும். பி கேர்ஃபுல். நம்ம மேல முற்போக்காணி கட்சிக்காரனுங்க கொடுத்த ஊழல் பட்டியலை ஜனாதிபதி பரிசீலனைக்கு எடுத்துக்கிட்டாராம். நம்ம ஆட்சி கவுந்துடுன்னு டெல்லியில பேசிக்கிறாங்களாம். தீர்த்துருங்க. மாவட்டத்துக்கு மாவட்டம் நம்ம கட்சி தொண்டர்கள் 5-6 பேரை தீர்த்துருங்க. இங்க நம்ம எம்எல்ஏ வர்ணமூர்த்தியை தீர்த்துருங்க. என்னங்க இது? நம்ம கட்சியிலே லஞ்சம் வாங்காத ஒரே நல்ல மனுஷன் அந்த வர்ணமூர்த்தி தான். அவரை போய் தீர்த்துருங்கன்றீங்க. நீங்களை போல தினம் கட்சி மாறின எம்எல்ஏ ஜனங்கள் சந்தோஷம் இல்லப்படும். வருணமூர்த்தியை தீர்த்தால்தான் நமக்கு சிம்பத்தி ஒட்டு கிட்டும். அல்லே கரெக்ட். அந்த வருணமூர்த்தியை தியாகி ஆக்குறேன், செல வைக்கிறேன், அனுதாப அலையில ஓட்ட வாங்குறேன். சொல்லிட்டேன். மரண வாக்கு மூலம் இல்லாம மர்டர் நடக்கணும். சோனி
ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்க.